Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய மனுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய மனுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல்லைக்கான தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவத்துக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மாதிரி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, தொடுத்து வீடியோ வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்டா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை நம்பி நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு நம்மளை கூப்பிட்டு பார்க்குறாங்க. இப்படி பார்க்கறதுனால நான் போயிட்டு வர்றது ட்ராவலிங் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படி பார்த்தாலுமே வீடியோ பண்ணுறதுக்கு டைமே கிடைக்காத அளவுக்கு போயிடுது. இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிடைக்கக்கூடிய டைமில் தான் நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். கூடுதல் வீடியோ ஒரு 2 மாதம் கொஞ்சம் கெடுபடியாக தான் இருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு வரிசையாக வீடியோ வர ஆரம்பிச்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் எனக்காக நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பொறுமை காத்து தரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசை. ஏன்னா அந்த மாதிரி போயிட்டு இருக்குது, வேலைகள் வந்துக்கிட்டே இருக்குது, அப்போ நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அதனால மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. கண்டிப்பாக தொடுத்து வீடியோ பண்ணுறதுக்கான எல்லா வழிமுறைகளும் கண்டிப்பாக நான் செய்கிறேன். வாங்க இப்போ நம்ம சம்பவத்துக்குள்ளே போயிடலாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது கரூர் மாவட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தில் நாங்களும் போய் இன்வால்வ் ஆகிருக்கிறோம். ஆனால் முதல்ல அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அது எப்படி அவங்கள தாக்கிச்சு, அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் தான் இந்த சம்பவம் நடக்குது. கிட்டத்தட்ட 2017 காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் அவங்களுக்கு நடந்திருக்குது. இவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கி ராமருங்க. ராமருக்கு அப்பா அம்மா, அதன் பிறகு 2 தங்கைகள் இருக்கிறாங்க. அதாவது ராமருடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் இந்த மர வியாபாரம் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். மர வியாபாரம்ங்கிறத விட இந்த பர்னிச்சர்லாம் செய்வாங்க இல்லையா, இந்த வேலை பார்க்கக்கூடியவங்க தான் அப்பாவும் மகன் அதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுலேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த ஊரில் இந்த பெரிய பெரிய மரங்கள் நிற்கும் இல்லையா, ஏதாவது வீட்டில் விலைக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருப்பாங்க இல்லையா, அதாவது நிற்கக்கூடிய மரங்களை போய் வெட்டிட்டு அதை லோடு ஏற்றி கொண்டு போய் சாமில்னு சொல்லுவாங்க இல்லையா, மரம் அறுக்கக்கூடிய அந்த மில்லில் கொண்டு அறுத்து அவங்களுடைய அந்த தச்சு பட்டறை அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டறைக்கு கொண்டு போய் இதை ரெடி பண்ணுவாங்க. வீடுகளுக்கான எல்லா தேவையான பொருட்களையும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய ராமருடைய அப்பாங்க. இவங்களுக்கு அந்த டைம், அதாவது நம்ம ராமருக்கு அப்போ வயசு 25 வயசு தான் ஆயிருக்குது. அதாவது 2017. அப்படி இருக்கக்கூடிய டைமில் அவங்க அப்பா கூட சேர்ந்து இந்த தொழிலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படிதாங்க ஒரு நாள் இவங்களுக்கு அவங்க ஊர்ல இருந்து, அதாவது கரூர்ல கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இந்த மாதிரி ஒரு 5 மரம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பலாமரம். இந்த பலாமரத்தை இவங்க விலைக்கு வாங்குறதாட்டு பிளான் பண்றாங்க. அதையும் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த மரத்தையும் வாங்கிடுறாங்க. வாங்கின பிறகு என்ன அப்படின்னா, அங்கே போய் அதை வெட்டிக்கிட்டு வரணும். அப்படி அங்கே போகும்போது, அதாவது இவங்க மரத்தை பார்க்க போனாங்க இல்லையா, அப்பவுமே அங்கே ஒரு வீடு இருக்குது, எதிர்த்தாப்புல ஒரு வீடு இருக்குது. அதன் பிறகு கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டர் தாண்டின பிறகு தாங்க அந்த வீடுகள் வரிசையாக இருக்குது. அதன் பிறகு என்ன அப்படின்னா, மெயின் ரோட்டுக்கு இந்த வீட்டை தாண்டி தான் போகணும். அதாவது பெரிய பைபாஸ் ரோடு போகுது. அந்த ரோட்ல இடைவெளின்னு சொல்லுவாங்க, அந்த ஊருக்கு போகக்கூடிய ஒரு வழிங்க. அந்த ரோட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடு தாங்க இந்த வீடு. அதுக்கப்புறம் ஏத்தாப்புல ஒரு வீடு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய அந்த வீட்டை சுற்றி பெரிய ஒரு காம்பவுண்டு கட்டப்பட்டிருக்குது. அந்த காம்பவுண்டுக்கு உள்ளாடி தாங்க இந்த 5 பலாமரமும் இருக்குதுங்க. இந்த மரத்தையும் போய் பார்க்குறாங்க, பேசுறாங்க, முடிச்சுட்டாங்க. சரி போய் வெட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நாள் காலையில தான் இந்த சம்பவம் நடக்கக்கூடிய அன்னைக்கு காலையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த மரம் வெட்டுறதுக்கான ஆட்கள் இருப்பாங்களே, கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேரை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அதாவது அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அந்த வீட்டில் யாருமே இல்லைங்க. ஏன்னா அந்த வீட்டு ஓனர் இந்த வீட்டில் கிடையாது, அவர் வேற ஒரு வீட்டில் இருந்துட்டு இருக்கிறாரு. இந்த வீட்டில் அவர் கிடையாது அப்படிங்கிறது தெரியும். வீட்டுக்குள்ளே எந்த சாதனமும் கிடையாது. ஆனால் வீடு நல்ல நீட்டாக தான் இருக்குது, அதாவது வெளியே இருந்து பார்க்குறதுக்கு.
அப்போ இந்த சைடில் நிற்கக்கூடிய மரங்களை வந்து தான் வெட்டணும். அப்போ காலையிலே இந்த ஆட்களை கூட்டிகிட்டு போய் நம்மளுடைய ராமர் மற்றும் அவங்க அப்பா வந்து அந்த மரங்களை வெட்டக்கூடிய வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராமருடைய அப்பாவுக்கு வந்து ஒரு ஆட்டோ இருக்குது, சொந்தமான ஓட்டத்துக்காக வச்சுருக்கக்கூடிய ஆட்டோ. இந்த ஓன் போர்டு டீ போர்டுன்னு சொல்லுவாங்க, அதில் ஓன் போர்டு ஆட்டோ வச்சுருக்கிறாரு. அதுவும் ஒரு சிகப்பு கலர் பெயிண்ட் அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டோன்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்களுடைய ஆட்டோ கரூரில் சில நபர்களுக்கு இந்த ஆட்டோவை பற்றி தெரியுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆட்டோவில் வந்து மரம் வெட்டுறதுக்கான எல்லா சாதனங்களும் உபகரண பொருட்கள் அனைத்துமே இருக்குங்க. அதாவது அருவா, அந்த இது சப்பு சவர், அந்த அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, அந்த மிஷின்லாம் உண்டு இல்லையா, இது எல்லாமே இருக்கும், எல்லாமே வச்சிருப்பாங்க. இவங்க ஆட்டோ எடுத்து விட்ட பிறகு என்ன அப்படின்னா இவங்களுக்கு சொந்தமாக 2 டிம்போ ஓடுங்க, 407 சொல்லக்கூடிய 2 டிம்போ ஓடுது. அந்த 2 டிம்போவையும் எடுத்துக்கிட்டு தாங்க அங்கே வந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா வெட்டுனவுடனே சரசரன்னு வண்டியில் ஏற்றுவாங்க, போட்டு கொண்டு போயிடுவாங்க, மில்ல கொண்டு இறக்கிடுவாங்க. இதுதான் வேற. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மரங்களை இவங்க விலை முடிச்சு வச்சுருக்காங்க இல்லையா, ஒவ்வொன்றா தாங்க வெட்ட முடியும், எல்லாம் ஒரேடியாக வெட்ட முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா மரம் ரொம்ப பெரிய மரம், இவங்க நினச்சதை விட அது கொஞ்சம் பெரிய மரமாக தான் இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 12 அடி பீஸ், ஒரு மரத்தை வந்து 12 அடி பீஸ் வச்சு போடுறாங்க. அதுலேயே 6 பீஸ் வந்துருக்குது. இப்போ எவ்வளோ பெரிய மரமாக இருந்தது பார்த்துங்க ஒரு மரம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 மரத்துடைய கிளை கம்புகள் எல்லாம் வெட்டி எடுத்து கிளியர் பண்ணுறாங்க. அதை விறகு தனியாக மாற்றுவாங்க இல்லையா, அதை எல்லாம் மாற்றிடுறாங்க. அதன் பிறகு அந்த ஒரு மரத்தை ஃபஸ்ட்டு சரிக்கிறாங்க. அதை வந்து 12 அடி வச்சு பீஸும் போட்டுறாங்க. இப்போ மணி எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 3 மணிங்க. இந்த 3 மணிக்குள்ளாடி 2 மரங்களை இவங்க சரிச்சிடுறாங்க. 3வது மரத்தையும் 4வது மரத்துலையும் ஆள் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கிளைக்கம்புகள்லாம் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. கீழே விழக்கூடிய கிளைக்கம்புகளை மற்றவங்க செத்தி எடுத்து அப்படி மாற்றி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு உள்ளாடி இந்த மரத்தை ஏற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கிறாரு. சும்மா டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் ராமருடைய அப்பா. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா இவங்க இந்த மரங்களை வெட்ட ஆரம்பித்தோம்னா இவங்களும் ஒரு சைடில் போய் உட்காந்துக்கிட்டுறாங்க. இந்த மரங்கள் வந்து வெட்ட வெட்ட என்ன ஆகுதுன்னா மரம் நிறையவே இருக்குது. அதாவது தடி கம்புகள் விறகுகள் நிறைய இருக்குது. சரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லோடை ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 மரத்துடைய இதை வெட்டினாங்க இல்லையா, அதை வந்து 2 வண்டியிலே ஏற்றிருக்கிறாங்க. 2 அந்த 407 சொன்னேன் இல்லையா டிம்போ, அதில் வந்து ஃபுல் லோட் ஆக்கிடுறாங்க. அதில் 2 மரங்களும் போயிடுதுங்க. ஆளுக்கு அதாவது ஒரு வண்டியில் ஒரு மரம் அப்படிங்கிறது மாதிரி 2 மரமும் கொண்டு போயிடுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட சாயந்தரம் மணி ஒரு 6-6:30 இருக்கும். இன்னும் 3 மரம் இருக்குது. இன்னைக்குள்ளாடி நைட்டு நின்னாவதும் அதை வந்து கிளியர் பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாங்க ராமருக்கும் ராமருடைய அப்பாவுக்கும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக வேலை நடந்துகிட்டே இருக்குதுங்க. இந்த தடியத்தை போகிறதுக்கு கிட்டத்தட்ட 7 பேர் போயிட்டாங்க. அந்த ஏற்றி இறக்கிறதுக்கு 7 பேர் போயிடுறாங்க. மிச்சம் இருக்கக்கூடியவங்க இங்கே உள்ள மரங்களை அந்த வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மிஷின் போட்டு அறுத்து அந்த பீஸுகள் தனித்தனியாக அந்த தடிகள்லாம் நிறைய வரும் இல்லையா, இதெல்லாம் தனித்தனியாக ஆக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் 2 மரங்களை கூட இவங்க பீஸ் போட்டு வச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த மரங்களை மறுபடியும் லோட் ஆக்குறாங்க. இப்போ மரம் லோடாகி முடிக்கக்கூடிய டைம் வந்து கரெக்டாக 11:30 மணிங்க. இவங்க எல்லாரும் சாப்பிடணும். அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா சரி நீங்கள் போகக்கூடியவங்க தடியை இறக்கிக்கிட்டு, அதாவது அந்த மரத்தை இறக்கிக்கிட்டு அந்த இதில் இறக்கணும் இல்லையா, மில்லில் இறக்கி முடிச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்துருங்க அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய ராமர் மற்றும் ராமருடைய அப்பாவும் சொல்லி விட்டுறாங்க. வரும்போது எங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தாங்க இந்த மாதிரி சாப்பாடு கடைகள்லாம் அங்கே தான் இருக்குது. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வரும்போது வாங்கிட்டு வாங்க, நாங்கள் அப்புறம் சாப்பிட்டுக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க என்ன அப்படின்னா ஆட்டோ எழுதுனா எல்லா உபகரண பொருளும் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த போக்கஸ் லைட் வந்து இவங்க ஒரு 2-3 லைட் வச்சிருக்காங்க. இந்த லைட்டை வந்து அந்த இடத்தை இந்த மரம் நிற்கக்கூடிய சைடில் வந்து அப்படியே எல்லாம் ஃபிட் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா நைட் நேரத்தில் வேலை செய்கிறோம், அதை கிளியராக பண்ணணும் இல்லையா, அடிக்கடி பற்றக்கூடாது. அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லைட்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த லைட் வெளிச்சம் பளிச்சுன்னு இருக்குது. இப்போ வீட்டுடைய வெளிப்பக்கம் லைட் இருக்குது, அந்த வீட்டுக்கு உள்ளாடி லைட்டு கிடையாது. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா மற்ற நபர்களை எல்லாருமே வண்டியில் ஏற்றி அனுப்பிட்டு ராமர் மற்றும் ராமருடைய அப்பா வந்து அந்த வீட்டுடைய அந்த சிட் அவுட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரி வந்துடட்டும், வந்த பிறகு நம்ம சாப்பிட்டு எடுத்துக்கிட்டு அடுத்த லோடை ஏற்றிக்கிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஒரு நிம்மதியான ஒரு இருப்பு தாங்க அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு சம்பவம் அங்கே நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுடைய உள் சைடு, அதாவது யாருமே கிடையாது, வீட்டுக்குள்ள எந்த பர்னிச்சர் ஐட்டங்களும் எதுவுமே கிடையாது. அந்த வீட்டுக்குள்ள ஒரே ஒரு மெழுகுவர்த்தி அப்படியே யாரோ பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் ரூமில் இருந்து ஹால் விளையாட்டு அந்த பக்கம் ரூமுக்குள்ளாடி போகிறாங்க. அதை வந்து நம்மளுடைய ராமர் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாருங்க. என்னடா இது திடீர்னு ஒரு வெளிச்சம் தெரியுதே அப்படின்னு சொல்லி அவர் திரும்பி அந்த வீட்டுடைய ஜன்னல் பக்கம் பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட் அவுட்டில் வந்து ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க.
கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு 7 அடி நீளம் வரும். அந்த 7 அடி 7க்கு 7ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய ஜன்னல். அந்த ஜன்னலில் வந்து உள் சைடு கர்டன் இல்லாததுனால அந்த பெண் நடந்து போகிறது தெரியுதுங்க. அதாவது ஒரு பெண் வந்து மெழுகுவர்த்தியை கொளுத்திக்கிட்டு அப்படியே போகிறாங்க. அப்பா இங்கே பாருங்க, அந்த வீட்டில் ஆள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ராமர் அவங்க அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்துக்கு அவங்க அப்பா திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்த்தா அங்கே யாருமே அவருடைய கண்ணுக்கு தெரியல. என்னடா சொல்கிறேங்க, யாரடா இருக்கா அப்படின்னு. அப்போ இவர் திரும்பி பார்க்கும்போது அந்த பெண் வந்து இந்த ரூம்ல இருந்து அடுத்த ரூமுக்கு போயிட்டாங்க. உடனே அந்த இடத்துல இல்லப்பா நான் பார்த்தேன்ப்பா, ஒரு பொண்ணு வந்து மெழுகுத்திரியை எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கேருந்து போறதை நான் பார்த்தேன், அந்த மெழுகுத்திரி தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே அந்த இடத்துல இவர் தெளிவாக சொல்றாருங்க. ஆனால் அவங்க அப்பா நம்பவே இல்லை. போடா சும்மா ஆயிட்டா, அப்படி ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுன்னா அந்த இடம் ஃபுல்லாக எவ்வளோ வெளிச்சம் இருக்கும், இப்போ என்ன வெளிச்சமா அடிக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாருங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் போன பொண்ணு அங்கேருந்து ரிட்டன் இங்கே திரும்பி அப்படியே வர்றாங்க. அப்பா காட்டி கொடுக்குறாருங்க. அப்பா இங்கே பாரு அப்படின்னு சொன்னோன்னே அங்கே திரும்பி பார்க்குறாருங்க ராமருடைய அப்பா. திரும்பி பார்த்தவருக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன அப்படின்னா அந்த வீட்டில் யாரும் கிடையாது, வீடை பூட்டி தான் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஒரு பொண்ணு உள்ளே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ராமருடைய அப்பாவும் இப்படி எட்டி எட்டி பார்க்குறாங்க உள்ள. அந்த பெண் அழகாக வந்துக்கிட்டு அடுத்த ரூம் வந்த ரூமுக்கு ரிட்டன் போடுறாங்க. ஒரு 2 செகண்டில் மறுபடியும் வர்றாங்க. இது எனக்கு பார்க்கறதுக்கு பெண் மாதிரிலாம் தெரியலடா, வேற ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க எப்போவுமே டார்ச் லைட்லாம் வந்து ஒரு 4-5 லைட்லாம் வச்சுருப்பாங்களாம். ஆட்டோவில் போய் டார்ச் லைட் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்னோன்னா டார்ச் லைட்டை எடுக்கிறதுக்காக நம்மளுடைய ராமர் அங்கேருந்து போகிறாருங்க. போய் ஆட்டோவிலேருந்து டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு வரும்போது மறுபடியும் அந்த பெண் இங்கேருந்து இங்கே ரிட்டர்ன் போகும்போது கரெக்டாக இவங்க டார்ச் லைட்டை, அது பிளெயின் கண்ணாடி தானாங்க, அதனால என்ன ஆச்சுன்னா உள்ளே அடித்த உடனே பளிச்சுன்னு தெரியுது. ஆனால் இப்போ மெழுகுவர்த்தி மட்டும் தெரியுதுங்க. ஆனால் அந்த இடத்துல பெண்ணுடைய உருவம் தெரியல. முதல்ல கொஞ்சம் இருட்டாக இருந்தது, இங்கே இருக்கக்கூடிய வெளிச்சங்கள் லைட்டாக பட்டு தான் அந்த ஒரு உருவம் கிராஸ் பண்ணுறது அழகாக தெரிஞ்சுதுங்க. டார்ச் லைட்டை உள்ளே அடிக்கும்போது மெழுகுவர்த்தி மட்டும் அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. இது என்னடா பயங்கர கூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அவங்க டார்ச் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது மறுபடியும் வருதுங்க. இவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இது ஏதோ ஒரு பெரிய சம்பவம், நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நம்ம ஆட்டோவில் போய் உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆட்டோ விட்ட போகிறாங்க. என்ன அப்படின்னா இந்த மரத்தடிகள்லாம் அறுத்து போட்டிருக்காங்க இல்லையா, இது ஒருவேளை அந்த இடத்துல, அதாவது அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான், அதாவது திருட்டுகள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு, நம்ம இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆட்டோ பக்கத்தில் வந்து 2 தடிகள் வெளி சைடில் இருக்குது, அந்த வண்டியில் ஏற்றுறது கணக்கு வந்து வெளி சைடில் இருக்குது. அந்த தடியில் போய், அதாவது அந்த மரத்தடிக்க மேலே ஏறி போய் அப்படியே உட்காந்துடுறாங்க. உட்கார்ந்துருந்து சரி நம்ம இங்கே இருப்போம்டா, அது இன்னும் செய்துட்டு போட்டு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து பார்த்தா அந்த வீட்டுடைய வாசல் நன்றாகவே தெரியுது. உடனே அந்த இடத்துல நம்மளுடைய ராமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஆட்டோ எடுத்துட்டு வேணா கொஞ்சம் அங்கே தள்ளி போய் நிற்போம்ப்பா, இதில் நிற்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒன்றும் இல்லடா, நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம போயிடும், அதுக்கப்புறம் நம்ம என்னத்தை பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேருமே வெளியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ ஒரு சம்பவம் அதை விட பயங்கரமா நடக்குது. என்ன அப்படின்னா அந்த மெழுகுத்திரி வீட்டுடைய, அவங்க நின்னாங்க இல்லையா அந்த பால்கனின்னு சொன்னேன் இல்லையா, அதை சாரி சிட் அவுட்னு சொன்னேன் இல்லையா, அந்த சிட் அவுட்டு பக்கமா வருதுங்க. இவங்க 2 பேருக்கும் அல்லே இல்லை. இப்போ அங்க இருக்கக்கூடிய லைட்டு, அந்த லைட்டு வெளிச்சத்துல கரெக்டா கருகருன்னு ஒரு பெண் அந்த மாதிரியான ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வர்றாங்க. இதை பார்த்தவங்க தான் உண்டு, டே இங்கே நிற்க கூடாது ஓடுறா அப்படிங்கிற மாதிரி ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டோ வந்த நேரத்துக்கு இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலை. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடி அந்த 100 மீட்டர்லேருந்து அடுத்தடுத்த வீடுகள் நிறைய இருக்குதுங்க, அந்த வீட்டு பக்கம் போய் நிற்கிறாங்க. அங்கேருந்து பார்த்தா ஆட்டோ தெரியும், அங்கே என்ன நடந்தாலும் தெரியக்கூடிய ஒரு தூரம் தான் அவ்வளோ, இந்த 100 மீட்டர் தூரம். அப்படி அங்கே போய் நிற்கும்போது டப்புன்னு இவங்க போட்டு வச்சிருக்கக்கூடிய லைட்டு எல்லாமே ஆஃப் ஆயிடுதுங்க. ஆஃப் ஆன உடனே இவங்களுக்கு ஒன்றுமே ஓடலை. என்னடா லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுது, எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுருச்சோ, பேய் பிடுங்கி விட்டுருச்சோ அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் மனசுக்குள்ளே இவங்களுக்கு அந்த எண்ணம் ஓடுதுங்க. இப்போ மெழுகுவர்த்தி எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வெளியில் 2 கட்டை, அதாவது மரத்தடி கிடந்தது பார்த்தீங்களா, இந்த மரத்தடி பக்கமாக அப்படியே வருதுங்க. அதாவது அவங்க ஆட்டோவும் அதுக்கு அடுத்தாப்புல தான் நிற்கிது, அப்படியே வருதுங்க. அதை பார்த்தேன் தான் உண்டு, இவங்களுடைய கை காலெலாம் ஆட்டம் கொடுத்துருச்சு. என்ன செய்யணும்னு தெரியல, பயத்தின் உச்சத்துக்கு போகிறாங்க. அது ஏதாவது பண்ணிடுமோ, ஆட்டோவை வந்து தீப்பத்தை வச்சு ஏதாவது கொளுத்தி விட்டுருமோ இப்படிங்கிற ஒரு பயம்லாம் நம்மளுடைய ராமருக்கும் ராமருடைய அப்பாவுக்கும் வந்துடுதுங்க. இருந்தாலும் அந்த இடத்த விட்டு அவங்க ஓடல. ஏன் அப்படின்னா அங்கே லைட் இருக்குது, இவங்க போட்டு வச்சிருக்க லைட்டெல்லாம் தான் ஆஃப் ஆகிருக்குது. இப்போ என்ன பண்ணுறேடா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அது அந்த மெழுகுத்திரியை கொண்டுக்கிட்டு இந்த ஆட்டோவை ஒரு 3 தடவை சுற்றுதுங்க. சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து
இந்த டிம்போவுடைய லைட்டு வெளிச்சம் தெரியுதுங்க. 2 டிம்போவும் இந்த ஆட்கள் போனாங்க இல்லையா, அவங்க அப்படியே அந்த வண்டி வருதுங்க. அந்த நேரத்துக்கு அந்த மெழுகுவர்த்தி எங்கே போச்சுன்னே தெரியல. இவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இந்நேரத்துக்கு வரக்கூடியது நம்ம வண்டியாக தான் இருக்கும். எப்படி லோடு இறக்கியிருப்பாங்க, மணி 1 ஆகுது, சாப்பாடு வேறு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறேன், அதனால சாப்பாடோட வந்துட்டு இருக்கிறாங்க, இப்போ நம்ம அங்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா வேக வேகமாக அந்த வீட்டு பக்கமும் வந்து சேர்ந்துடுறாங்க. கிட்ட வரும்போது அந்த வண்டிகளும் வந்துடுங்க. வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் லைட் ஆஃப் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே போய் பார்க்கும்போது அந்த கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஒயரை வந்து சும்மா தான் அப்படி குத்தி வச்சிருப்பாங்க, அது வந்து கலண்டு கிடக்குதுங்க. அதை எடுத்து அப்படி மாட்டி விட்றாங்க. லைட்டு கம்ப்ளீட்டாக வந்துடுது. லைட் வந்த பிறகு மறுபடியும் உங்களுடைய வேலையை, அதாவது அந்த அறுத்து போட்டிருக்காங்களே, இன்னும் 2 மரம் அறுத்துருக்குறாங்க, இன்னொரு மரம் கட் பண்ணி போட்டிருக்கிறாங்க, அதை இன்னும் பீஸாக கட் பண்ணணும். இவ்வளோதான் வேலை இருக்குது, அதையும் ஏற்றணும். விறகெல்லாம் ஏற்ற வேண்டிய வேலைகளும் நிறைய இருக்குது. இப்போ அந்த இடத்துல வந்து ஆள் கூட்டம் நிறைய ஆயிருது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து வேகமாக அந்த வேலைகளை பார்க்குறாங்க. ஆனால் ராமருடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா, ராமர்கிட்ட, தம்பி இங்கே நடந்த எந்த விஷயத்தையும் நம்ம பசங்க கிட்ட சொல்லிடாத, அவனுங்க எந்த அடக்குன்னு சொல்லிட்டு ஓடிடுவானுங்க, அதுக்கப்புறம் நமக்கு மரம் ஏற்ற முடியாது, நம்ம மரம் வேலைகள் எல்லாம் முடிஞ்சு நம்ம சாணம் ஒதுக்கிட்டு இங்கேருந்து அங்கே போன பிறகு அவங்க கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிறது மாதிரி ராமருடைய அப்பா சொல்கிறாருங்க. இதை கேட்டுக்கிட்டு ராமர் அந்த காம்பவுண்டுக்குள்ளே வரல, வெளியே ஆட்டோ பக்கத்துலேயே நின்றுருக்கிறாரு. இங்கே வாடான்னு கூப்பிட்டா கூட ராமர் உள்ளே போகலைங்க. அவ்வளோ பயம் இருந்திருக்கு ராமருக்கு. இருந்தாலும் அந்த இடத்துல இந்த வேலைகள்லாம் நடக்குதுங்க. கிட்டத்தட்ட 3 மணிக்கு அடுத்த லோடை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் சாப்பிடவே இல்லை. யாரு? நம்மளுடைய ராமர் மற்றும் ராமருடைய அப்பா. ஏன்னா அன்டைம் ஆயிடுச்சு, இன்னி சாப்பிட்டா சரியாகாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சாப்பிடவே இல்லை. அவர் கொஞ்சம் சுகர் பிரச்சனை எல்லாம் இருந்திருக்குது, அதனால அவர் சாப்பிடல. ஆனால் தன்னுடைய மகன் சாப்பிடாம இருக்கிறது எந்த அப்பாவாலையும் தாங்க முடியாது இல்லையா, வந்து சாப்பிட்றான்னு சொல்லிட்டே இருக்கிறான். அவங்க போறதுக்கு முன்னால சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி கடைசி சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அவங்க போன பிறகு ஒருவேளை இந்த மாதிரி பழைய மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி சாப்பிட்றா. இன்னும் ஒரு மரம் இருக்குது, அதையும் ஏற்றணும், விடிய காலத்துக்கு முன்னாடி அதை எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாரு. அதன் பிறகு நம்மளுடைய ராமர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சிட் அவுட்டில் தாங்க இருந்து சாப்பிடணும். வேற ஏட்டாங்க இருந்து சாப்பிடலாம் வாய்ப்பே கிடையாது, இல்லைன்னா ஆட்டோவில் இருந்து சாப்பிடணும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சிட் அவுட்டில் கொண்டு போய் அவருடைய பார்சல் சாப்பாடு என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, பரோட்டாவும் சிக்கன் கறியும் தான் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. அதை அந்த இடத்துல வச்சு இவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட அதையும் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சு இந்த லோடும் ஃபுல்லாகி இந்த வண்டி அங்கேருந்து கிளம்புது. கரெக்டாக 3 மணிக்கு இது நடக்குதுங்க. சரி, நம்ம இங்கே இருக்க வேண்டாம்டா, மறுபடியும் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு நம்ம அங்கே போய் இருப்போம், அதாவது அந்த வீட்டுடைய முன்னாடி நம்ம நிற்கலாம், அங்கே லைட் வெளிச்சம்லாம் இருக்குல்ல, நமக்கு அங்கே போய் நிற்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ராமருடைய அப்பா சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு இவர் சாப்பிட்டு முடிச்சு அந்த நபர்கள் வந்து அந்த லோடுகளை கொண்டு இறக்குறதுக்காக அவங்க போயிடுறாங்க. இப்போ ராமர் மற்றும் ராமருடைய அப்பா 2 பேர் தான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி ஆட்டோவை எடுத்துட்டு அங்கே போயிடலாம் சொல்லும்போது மறுபடியும் ஆட்டோ ஸ்டார்ட் பண்றாங்க. ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலை. சரி, நம்ம நடந்து அங்கே போயிடும்டா அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுடைய ராமருக்கு ஒரே வாந்தியாக வந்துகிட்டு இருக்குது. வாமிட்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவரால் அதை தாக்கு பிடிக்க முடியல. சாப்பிட்டது எல்லாமே வெளியே வருதுங்க, கக்கி அழிக்கிறாரு. அவரால் வந்து அவருடைய அந்த வாந்தியை கண்ட்ரோலே பண்ண முடியல. கொட்டலாம் பிடிங்கிட்டு வந்துடும் போல இருக்கு. அந்த மாதிரி வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தலையை பிடிச்சி தடவிக்கிட்டே இருக்கிறார் நம்மளுடைய ராமருடைய அப்பா. ஏன்டா சாப்பிட்டு செமிக்கலை பற்றியா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கிறார். முதல்ல கொண்டு வந்த நேரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம்ல, மணி 3 ஆயிடுச்சு, இப்போ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி திட்டவும் செய்கிறாருங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, வண்டிக்குள்ளாடி தண்ணி இல்லை. இவங்க ஆல்ரெடி இருந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டாங்க. இப்போ தண்ணி இருக்கக்கூடிய இடம் அந்த சிட் அவுட்டில் இருக்குங்க. அதாவது யார் கொண்டு வச்சாங்க அப்படின்னா, இந்த கேன் தண்ணி வாங்கிட்டு வருவாங்களா இவங்க, அந்த 10-20 லிட்டர் அது வரும் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு கேன் தண்ணி அங்கே இருக்குது, அதில் தான் எடுக்கணும். ஆனால் இப்போ இவங்க 2 பேருக்கும் உள்ளே போகிறதுக்கு நல்லாவே பயம் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த சம்பவத்தை பார்த்தாங்க இல்லையா, அதனால நல்ல பயம் இருக்குது. அதனால ராமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெளியிலே நிற்கிறேன்ப்பா, நான் எனக்கு தண்ணியே குடிக்கட்டாலும் பரவாயில்ல, நான் வெளியே நிற்கிறேன், ஆட்டோவில் படுத்துக்கிட்டுறேன்ப்பா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி ராமர் வந்து ஆட்டோவில் சரிஞ்சு படுத்துடுறாருங்க. ராமர் படுத்த கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்தில் பயங்கரமான ஒரு அலறல் சத்தம் அந்த வீட்டுக்குள்ளேருந்து எழுப்புதுங்க. இந்த சத்தம் கேட்டு நம்மளுடைய ராமருடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா, ஆட்டோட ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருந்தவர் எட்டி பார்க்குறாரு. யாருடா இப்படி அலறது, அதாவது இந்த மாதிரி ஒரு அலறல் சத்தம் அவர் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. அப்படி ஒரு சத்தத்தை அங்கே கேட்குறாரு. பயங்கரமான அந்த சத்தத்தோட அந்த இடத்துக்குள்ளாடி கொலுசு மாட்டிக்கிட்டு ஒரு பெண் நடக்கக்கூடிய சத்தமும் அப்படி கேட்குதுங்க. அரண்டு போயிடுறாரு. அதாவது ராமருடைய அப்பா வந்து இவ்வளவு நேரம் அதெல்லாம் நடக்கலை. முதல்ல அந்த மெழுகுவர்த்தியை பார்த்தாரு, அதன் பிறகு எதுவுமே நடக்கலை. இந்த மெழுகுவர்த்தி வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த வண்டியை சுற்றுனது இதெல்லாம் பார்த்தாங்க இல்லையா, இப்போ அவங்க கை காலம் நடுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குதுங்க.
அதாவது அது மாடி வீடு தான். அந்த மாடி வீட்டுடைய மாடியில ஒரு பெண் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த பெண் வந்து கருப்பு கலர்ல சாரி கட்டியிருக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க போட்டு வச்சிருக்கூடிய லைட் வெளிச்சத்துல அதோடைய பின்பக்க வெளிச்சத்துல இருந்து கரெக்டா தெரியுதுங்க. இவங்க பார்த்து இவங்க அப்பா தான் பயப்படுறாரு. ராமர் வந்து அப்படியே சாஞ்சாப்புல படுத்து லைட்டா தூங்கிட்டாருங்க. அவர் பார்த்துட்டே இருக்கும்போது அது அந்த மேல நின்றுக்கிட்டு பயங்கரமா ஒரு சத்தத்தை எழுப்புதுங்க. சத்தம் எழுப்புனதான் உண்டு. இவர் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு, இது ஆட்டோவை ஸ்டார்ட் பண்றாரு, எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் அங்கே தள்ளி போயிடுவோம், அந்த வீட்டுக்கிட்ட போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியலைங்க. அதே நேரத்துல நம்மளுடைய ராமர் வந்து முழிக்கிறாரு. முழிச்சு, ஏன்பா என்னத்துக்குப்பா வண்டியில கிடந்து ஆட்டிக்கிட்டே இருக்கிற, அதாவது அந்த இதை கியர் ராடு, அதுக்கு பேர்னு சொல்லுவாங்க, கிக்கர் ராடு அப்படிம்பாங்க இல்லையா, ஆட்டோவை சொல்லுவாங்க இல்லையா, அதை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எதுக்குப்பா இந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல ராமர் கேட்க, அந்த இடத்துல தான் அப்படியே காட்டி விடுகிறாரு. அங்க மேல பாருடா அப்படின்ட்டு அப்படியே நிக்குதுங்க. அதனுடைய முடிகள்லாம் அப்படி சிறுசிறுன்னு பறந்துகிட்டு இருந்திருக்குது. பார்த்ததும் தான் உண்டு, நம்மளுடைய ராமருக்குலாம் அள்ளு விட்டுருச்சு. உடனே அந்த இடத்துல இருந்து வாங்க ஓடிடுவோம் அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா ஆட்டோ என்ன எடுக்காண்டா, வாங்க அந்த வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு அந்த ஒரு அலறல் சத்தம் பண்ணிச்சு இல்லையா, அந்த சத்தம் அப்படியே நின்றுது. நின்ன உடனே சத்தம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறாங்க. அந்த முட்டை மாடி அப்படியே உற்று பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு என்னடா அந்த உருவத்தை காணும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது வண்டியில் கிக்கரை கையில் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதை அவங்க அப்பா இப்படி ஒரு அடி அடிக்கிறார். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. வண்டி ஸ்டார்ட் ஆகி ஹெட்லைட்டை போடுறாங்க. வண்டியோட ஃப்ரெண்டில் அப்படியே அதே தலைவரி கோலத்தில் அந்த பெண்ணுடைய உருவத்தை பார்க்குறாங்க. அதாவது ராமர் மற்றும் ராமருடைய அப்பா. ராமருடைய அப்பாவே கத்திட்டாரு, ஐயோன்னு சொல்லிக்கிட்டு கத்துறாரு. ராமர் மயங்கி அப்படியே வண்டியிலே விழுந்துட்டாரு. அந்த சீட்ல பேக்கில் ஏற்கனவே தூக்க கலக்கத்தில் இருந்தார் இல்லையா, இப்போ மயங்கியே விழுந்துட்டாரு. ராமருடைய அப்பாவுடைய சட்டையை எட்டி பிடிச்சிருதுங்க. எட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த உள்ள இழுத்துட்டு போகுது. ஆனா ராமருக்கு இது எதுவுமே தெரியல. ராமருடைய அப்பாவுக்கு நன்றாக தெரியுது, யாரோ நம்மளை பிடிச்சி தூக்கிட்டு போறாங்க. அதாவது இந்த பொம்மையை தூக்கிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி யாரோ தூக்கிட்டு போறாங்க. இவருடைய கால் வந்து தரையிலே படலை, அப்படியே பறந்துகிட்டே போறாரு. அம்மா என்ன உற்றுமா உற்றுமான்னு இவர் கத்தவே ஆரம்பிச்சிட்டாருங்க. இவர் கத்தக்கூடிய சத்தம் எதிர்த்தாப்புல ஒரு வீடு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டில் ஆள் இருக்கும், அவங்க யாராவது வந்து கேட்பாங்கன்னா அந்த வீட்லேயும் யாருமே இல்லைங்க. இந்த வீட்டு பிரச்சனைனால அந்த வீட்டுக்காரன் கூட அந்த வீட்டை போட்டு ஓடி இருக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. தூக்கி உள்ள கொண்டு போயிருக்குங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடம் வந்து அந்த அலறல் சத்தம்லாம் நின்று அமைஞ்சிருது. இந்நேரத்துக்கு அவங்க அப்பா வந்து, அதாவது ராமருடைய அப்பா வந்து மயக்க நிலைமையில போயிட்டாரு. அவர் எங்க இருக்கிறாருன்னு அவருக்கே தெரியல. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாதனங்கள் எல்லாத்தையுமே கொண்டு இறக்கிட்டு வர்றாங்க இல்லையா, மரத்தை தடியெல்லாம் இறக்கிட்டு வர்றாங்க. அவங்க கரெக்டா ஒரு 4:30 மணி இருக்கும், 4:30 5 மணி நெருங்கினாப்புல அவங்க அந்த இடத்துக்கு வர்றாங்க. அவங்க அந்த இடத்துக்கு வரும்போது ராமர் வந்து மயக்க நிலைமையில ஆட்டோவில் படுத்திருக்கிறாரு. அந்த அளவு தட்டி எழுப்புறாங்க, டே எந்திரடா, என்னடா இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிற, அப்பா எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு கை கால்லாம் கிட்டு ஆடிட்டே இருக்குது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து அங்கே நிற்கக்கூடிய அந்த 12 பேருக்கிட்டே, அந்த வண்டி ஓட்டிட்டு வர்றது டிரைவர் எல்லாரும் நிற்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் சேத்தாப்புல சொல்றாரு, இந்த மாதிரி நடந்துச்சு, ஃபர்ஸ்டே நடந்துச்சு, நாங்கள் இந்த தடியெல்லாம் ஏற்றணும், உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் பேனிக் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிடுறாரு. இப்போ அப்பா எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த இடம் ஃபுல்லாக தேடுறாங்க. அவங்க டார்ச் லைட்லாம் இருக்கு இல்லையா, மற்ற மாதிரி ஒரு சைடில் வந்து ஃபுல்லாகவே இந்த ஃபோக்கஸ் லைட்டு கட்டியிருக்கிறாங்க. அந்த வெளிச்சம் இருக்குது. இந்த இடம் கரண்ட் எதுவுமே போகலைங்க, வெளிச்சத்தோட தான் இருந்துட்டு இருக்குது அந்த இடம். அந்த டார்ச் லைட் அடித்து அந்த வீட்டை சுற்றி சுற்றி தேடுறாங்க. அதுக்கு அந்த சைடில் வந்து ஒரு கொஞ்சம் வயல்வெளி மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது. அந்த சைடெலாம் போய் தேடுறாங்க. அப்பா எங்கே போனாருன்னு தெரியல. தேடுறாங்க. ஒருவேளை அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராமர் வேற ஓடி போய் அந்த வீட்டுக்கிட்ட போய் பார்க்குறாரு. ஆனால் அப்பாவை காணலைங்க. அப்பா ஒருவேளை பைபாஸ் கிட்ட எங்கேயும் போயிட்டாரோ அப்படின்னு சொல்லி அங்கேயே 2 பேர் அனுப்புறாங்க. இப்போ ஒரு மரம் தான் இருக்குது, ஒத்த மரம் ஒன்று தான் இருக்குது. அதை மட்டும் வெட்டி கட் பண்ணி ஏற்றணும். அதன் பிறகு கொஞ்சம் விறகுகள் தாங்க வரும். அதை வந்து 2 வண்டியில் அடித்து ஏற்றிடுவாங்க, பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஏன்னா விடிய காலையில் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு வேலைக்கு ஆள் நின்றுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அரண்டு போய் தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து இந்த நபர் எங்கே போனார் அப்படிங்கிற ஒரு தேடல் தாங்க. ஏன்னா ராமர் மயங்கி விழுந்த பிறகு அவங்க அப்பாவை இதை தூக்கிட்டு போன விஷயம்லாம் அவருக்கு தெரியாது, ராமருக்கு தெரியாது. அந்த வீட்டு ஓனருக்கு கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, என்னது ஏதுன்னு தெரியல, அப்பா வேற காணலை இங்கே இருந்து அப்படின்னு சொன்னோன்னா அந்த வீட்டு ஓனர் வேகமாக வந்திருக்கிறாருங்க. வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீடை ஓப்பன் பண்ணுறாரு. வீடை ஓப்பன் பண்ணி கரெக்டாக அவர் அந்த வீட்டு ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வீட்டு அந்த ஸ்டேர் கேஸ் மேலே வரக்கூடிய மொட்டை மாடிக்கு போகக்கூடிய ஸ்டேர் கேஸ் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்குதுங்க. அதன் வழியாக அவர் மேலே ஏறி கரெக்டாக போகிறாரு. மேலே வந்து அந்த ஸ்டேர் கேஸ் ரூம் பக்கத்துலேயே ஒரு சின்ன ரூம் இருக்குதுங்க.
அந்த ரூமுக்குள்ள போய் பார்க்குறாங்க. கரெக்டாக இவங்க அப்பா, அதாவது அந்த இடத்துல வந்து எதுவுமே கிடையாது, அந்த டைல்ஸு போட்ட அந்த தளம் தான் இருக்குது. அதில் இப்படி மல்லாக்க படுத்துருக்கிறாரு. அவருக்கு எந்த ஞாபகமும் இல்லைங்க. அவருக்கு தண்ணீர் தெளித்து எழுப்புறாங்க. எழுப்புறோன்னா அவரை வேக வேகமாக கீழே கொண்டு வந்துடுறாங்க. கீழே கொண்டு வந்தப்பறம் அவருக்கு பேச முடியல, இந்த நாக்கெல்லாம் உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கிறாரு. அதன் பிறகு தண்ணீர் கொடுத்து ரொம்ப நேரத்துக்கு பிறகு அவர் மெல்ல பேசுகிறாரு. என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராமர் அப்பா கிட்ட கேட்குறாருங்க. அந்த நேரத்துக்கு அவரால் பேசவே முடியல, இப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. ரொம்ப அவரால் அது செய்கை மூலம் இப்படி சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி தூக்கி என்னை கொண்டு போயிடுச்சு, இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கை செய்கையில தாங்க அவர் சொல்றாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேக வேகமா மரத்தை வெட்டி இங்கிருந்து கிளம்பிருங்க, இந்த வீட்டை விட்டு நாங்க காலி பண்ணி போன காரணமே அந்த பொண்ணு தான் அப்படிங்கிறது மாதிரி சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல இந்த நம்மளுடைய ராமர் இருக்கார் இல்லையா, அவர் கேட்குறாரு, எந்த பொண்ணு எதுனால அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த வீட்டில் வந்து வேலைக்குன்னு ஒரு பொண்ணு இருந்திருக்குங்க. அதாவது கிட்டத்தட்ட அந்த வீடு போட்டு புதுசாக பால் காய்ச்சி வந்த 3வது மாதம் வேலைக்குன்னு வந்த பொண்ணுங்க. அந்த பொண்ணு வந்து அங்கே வீட்டு வேலைகள் செய்துட்டு இருந்திருக்குது. அதாவது இந்த வீட்டு ஓனருடைய, அதாவது சித்தப்பா மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு தான் அந்த வீடை போட்டு வாடகைக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒத்திகைக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒத்திகைக்கு 3 ஆண்டுகளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்த நபர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, வேலைக்கு ஆள் வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு வடநாட்டில இருந்து ஒரு பொண்ணை கொண்டு வச்சிருந்துருக்கிறாரு. அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் அந்த நபர் மட்டும் கிடையாது, அவங்களுடைய மனைவி, 2 குழந்தைகள், அதன் பிறகு மாமியார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு குடும்பமாக தான் இருந்திருக்கிறாங்க. வேலை செய்யணும், அந்த இடத்த தூத்து கிளீன் பண்ணுறது அதுக்கு இதுக்குன்னு சொல்லிக்கிட்டு வடநாட்டில் இருந்து ஒரு பொண்ணை கொண்டு வச்சிருந்துருக்காங்க. அது அங்கே தங்க வச்ச பொண்ணு கிடையாதுங்க. ஆனால் தங்க வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல ஏற்பட்டு அந்த நபர் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேர்கேஸ் ரூம் சொன்னேன், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூமில் அந்த பொண்ணையும் தங்க வச்சிருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் போயிருக்குது. என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த வீட்டுக்காரருக்கு தெரியாது. ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து தூக்கில் தொங்கிருச்சுங்க. அந்த வீட்டுக்குள்ளாடி இறந்து போன அந்த பெண்ணுடைய பாடியை வந்து அவங்களுடைய உறவுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இந்த மாதிரி தற்கொலை தான் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத வந்து ஊர்ஜிதப்படுத்திட்டு தாங்க அனுப்பியிருக்கிறாங்க. இப்படி அந்த ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த வீட்டுக்குள்ளாடி நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்குது. அதாவது அந்த வீட்டு ஓனர் இருக்கார் இல்லையா, அதாவது அந்த வீட்டில் இருந்த ஓனர்னு சொல்லலாம், அந்த 3 வருஷம் இதுக்கு இருந்த ஒத்திகைக்கு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்குது. ஹாஸ்பிட்டல் அந்த இது சப்பு சவருன்னு சொல்லிட்டு பணங்களை வாரி இறைச்சி கடைசியில் அவங்க கையில் 10 காசு எடுக்க முடியாத அளவுக்கு ஆகி அவங்களுடைய மனைவி வந்து துர்மரணம், அவங்களும் இறந்து போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் வச்சு இறக்கல, இந்த நபருடைய அந்த பெண்ணுடைய உடம்புல வந்து இந்த பெண்ணுடைய ஆன்மா ஏறி அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்குது. பிள்ளைகளை அடிக்கிறது, ஹஸ்பண்டை அடிக்கிறது, அது இல்லாமல் மாமியாரை பயங்கரமாக தாக்கி இருக்குது. இப்படிலாம் நடந்துட்டு இருந்த ஒரு காலகட்ட சூழ்நிலையில அவர் இந்த வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. போய் 2 நாள்ல அந்த பெண்ணும் இறந்து போயிடுறாங்க. இப்படி அதாவது அவங்க மனைவி இருக்காங்க, அவங்க இறந்து போயிடுறாங்க. இப்படி பயங்கர பிரச்சனையில மாட்டி அந்த குடும்பம் அங்கிருந்து இந்த குடும்பம் சிக்கி திணறி, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கிருந்து அந்த ஓடி தப்பிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதன் பிறகு இந்த வீட்டுக்கு யாருமே வாடகைக்கும் வரல. ஒத்திகைக்கு ஆல்ரெடி 3 வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த காசை கூட திரும்பி வாங்குறதுக்கு அந்த ஆட்கள் வரல. இப்படிலாம் நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்தது. சரி, நான் யாருக்காவது ஒத்திகை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த வீட்டுக்குள்ளாடி யாரை கொண்டு வச்சாலும், அதாவது வருவாங்களாம், வாடகை வீடு தான் நல்லா இருக்குல்ல வீடு, அப்படி வாடகை வந்து குறைச்சி சொன்னால் அவங்க வருவாங்க. ஆனால் 2 நாள் தான் இருப்பாங்க. 3வது நாள் அந்த ஆட்கள் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. பயங்கரமான தீ பிடிக்கிறது மாதிரியான விஷயங்கள் அந்த வீட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிருக்குது. நிறைய பேருடைய பர்னிச்சர்லாம் நாசம் ஆயிருக்குது. அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த இடத்துல விலாவரியா அந்த நபர் தாங்க, அந்த வீட்டுடைய ஓனர் சொல்கிறாங்க. ஆனால் இது வெளியே இது வரைக்கும் வந்ததாட்டி எனக்கு தெரியல, இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்குது, இதை எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த நபர் புலம்பி இருக்கிறாருங்க. விட்டா போதும் நாங்கள் ஓடிடுறோம் ஐயா அப்படிங்கிற மாதிரி இவங்க வேக வேகமாக அன்னைக்கு அந்த மரம் கிடந்தது இல்லையா, அதை வெட்டி ஏற்றிடுறாங்க. இவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறாங்க. நம்மளுடைய ராமருடைய அப்பாவை வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சு அவருக்கான சிகிச்சைகள்லாம் கொடுக்கப்படுது. ஆனால் அந்த நாக்கு வந்து சரியாகவே இல்லை. அவருக்கு கை மட்டும் தாங்க கூடுதல் ஒர்க் ஆகுது. காலை வந்து இப்படி மெல்ல மெல்ல அப்படிதான் எடுத்து வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு உடம்புக்குள்ள அவருக்கு ஒரு வலி ஏற்படுதுங்க. இப்படி இருக்கிறாரு. அந்த காலகட்ட சூழ்நிலையில தான் எங்களுடைய அப்பாவை வந்து இவங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அதாவது அந்த காலகட்டத்தில் இல்லை, அதுக்கு முன்னாலே ஒரு 2008-09 பழக்கம் இருந்திருக்குது. ஆனால் அப்பா இல்லை, என்ன தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே வந்தாங்க நாகர்கோவில், வந்து என்கிட்ட வந்து விஷயத்த சொன்னாங்க. இந்த மாதிரி அப்பாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சுது, அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஆயிட்டாரு, வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கரூர் மாவட்டத்துக்கு போயிருந்தேன். போய் அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத வந்து நான் பார்த்து அதுக்கான தீர்வுகள் சில வேலைகள்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி பண்ண ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு ஒரு டீட்டெயில் தெரிய வந்தது. என்ன அப்படின்னா,
அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய ஆன்மா தான் இவருடைய உடம்புல இப்பவும் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. அப்போ நான் அந்த பெண்ணுடைய ஆன்மாவை வர வச்சேன். அவருடைய உடம்புல தான் வந்தது. வந்தோடனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கலசெல்லாம் பண்ணோன்னு எதுக்காக இந்த நபரை பிடிச்ச அப்படின்னு சொல்லும்போது இங்கே கேட்டுக்குங்க, இது ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னா இது எல்லாருக்கும் மைண்ட்லேயும் இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வடநாட்டு பொண்ணு தானே, அந்த பொண்ணுக்கு தமிழ்லாம் சரியாக தெரியாது, ஒரு அளவுக்கு தான் தெரியுங்க. அந்த பொண்ணுக்கிட்ட இந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க பயங்கரமாக வேலை வாங்கியிருக்கிறாங்க. சரியாக சாப்பாடு கொடுக்கறது கிடையாது இந்த பொண்ணுக்கு. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துருக்காங்க இந்த நபர்கள். அது மட்டும் இல்லாமல் முதலாளித்தனம்னு சொல்லுவோம் இல்லையா, அதன் உச்சத்தில் இருந்திருக்கு அந்த குடும்பம். மாற்றி மாற்றி அந்த மனைவியும் சரி, அந்த நபரும் சரி, அவங்க அம்மா அதாவது மாமியார்னு சொல்லுவாங்க, அவங்களும் சரி, மாற்றி மாற்றி இந்த பொண்ணை பயங்கரமாக வேலை வாங்கியிருக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ளாடி. ஆனால் அதுக்கான ஆகாரம் சாப்பாடு கொடுத்துருக்கலாம், அந்த சாப்பாடு கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்களாம். பயங்கரமாக அடிக்கிறது, வீட்டுக்குள்ளே போட்டு பயங்கர பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் அந்த பொண்ணுக்கு பொறுக்க முடியாமல், இதுக்கு மேலே நம்மளால் இங்கேருந்து போக முடியாது, நம்ம கண்டிப்பாக இதோட செத்து போயிடுவோம் அப்படின்னு நினச்சிதாங்க தூக்க மாட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இறந்து போயிருக்குது. ஆனால் இந்த இடத்துல நம்மளுடைய ராமருடைய அப்பாவை அது எதுக்கு பிடிச்சிது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமருடைய அப்பா மொத்தமாக அது கான்ட்ராக்டாட்டி எடுத்து செய்துட்டு இருக்கிறாரு, எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறாரு. அப்போ ஒருத்தர் வேலை செய்யாமல் இருந்தால் அவர் கத்துவாங்க இல்லையா, எந்த ஆளாக இருந்தாலும் கத்துவாங்க. அந்த மாதிரி அவர் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு, அதாவது அந்த வீட்டு முன்னாடி இருந்துக்கிட்டு, டேய் அதை செய்டா, டே இதை எடுத்து தங்க போடுறா, டே இதை இங்கே வெட்டுறா, இதை குத்துடா டே அப்படின்னு சொல்லி இவர் கத்திக்கிட்டே இருந்ததை தான் அந்த ஆன்மா அந்த வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்குது. மறுபடியும் அந்த ஆட்களையும் பார்த்துருக்குது, இவரையும் பார்த்துருக்குது. இதில் ராமரை பெருசாக அதை இது பண்ணாதீங்க. ராமருடைய அப்பாவை தான் அந்த அளவுக்கு பார்த்துட்டே இருந்து, இவனை சும்மா விடக்கூடாது, இவனும் இந்த முதலாளித்தனம் பண்ணக்கூடியவன், இவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்களை அந்த இடத்துக்குள்ளாடி அந்த நைட்டு வாட்டி எடுத்துருக்குங்க. ஆனால் ராமருக்கு பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் வரல. அவர் வாந்தி எடுத்ததுலாம் அவருக்கு அது சரியாக சாப்பாடு செமிக்காததுனால தான் அந்த மாதிரி வாந்தி எடுத்து அவர் அந்த மாதிரி படுத்துருக்கிறாரு. ஆனால் அவங்க அப்பாவை சரியாக வேலை வாங்கினது இதுதாங்க. அது எங்ககிட்ட இது தான் சொல்லுது. அப்போ எனக்கு என்ன அப்படின்னா, ஹிந்தி நமக்கு தெரியாது, அந்த பொண்ணு ஹிந்தி தமிழ் கலந்து பேசுதுங்க. அப்போ என் கூட இருக்கக்கூடிய அந்த வீட்டை சேர்ந்த ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் அதாவது ராமருடைய தங்கச்சியுடைய கணவர் அங்கே இருக்கிறாரு, இவருடைய மைத்துனர், அவருக்கு ஹிந்தி நல்லா தெரியும். அவர் தான் அந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ணி எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இந்த மாதிரி பேசுது, இந்த மாதிரி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஹிந்தி எனக்கு தெரியாது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷயங்கள் அனைத்தையுமே நாங்கள் அதில் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி இந்த உடம்பை விட்டு நீ போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில வேலைகள் பண்ணுறேன், எல்லாமே முடிச்சுக்கிட்டு கடைசியாக அந்த வீட்டுக்கு நான் போகிறேன். அதாவது எங்கே அப்படின்னா, இவங்க மரம் வெட்டினாங்க இல்லையா, அதே வீட்டுக்கு போய் அங்கே போய் பார்க்கும்போது இப்போவும், அதாவது அந்த டைமில் அந்த 2017 அந்த காலகட்டத்தில் அந்த வீடு அப்படி தாங்க இருக்குது. ஏற்ற வீடு கூட காலி பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. அந்த மரத்தில் இவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த டைமில் அந்த வீடு அப்படி தாங்க இருந்தது. நான் நேராக போய் அங்கே போய் அந்த வீட்டுக்கு முன்னாடி அப்படி நின்றுட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, அவங்களுடைய ஆன்மாவை நாங்கள் கொண்டு விடணும். ஆனால் அதுவும் ஒரு தப்பு தான், அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அது ஒரு தப்பு தான். இருந்தாலும் அந்த ஆன்மா கிட்ட ஒரு நேர்மையான விஷயம் இருந்தது. அது யாரையுமே பழி வாங்கவோ கொல்லவோ செய்யலை, எல்லாரையும் பயமுறுத்த தான் செய்திருக்குது. அதாவது அந்த பொண்டாட்டின்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டில் இருந்த நபருடைய பொண்டாட்டியை கூட பயமுறுத்த தான் செய்திருக்கு. பயந்து தான் அந்த பொண்ணு செத்து போயிருக்குதே தள்ளி அதுவாட்டி யாரையும் கொள்ளலை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மாமியாருக்கு பித்து பிடிக்க வச்சது இந்த பொண்ணுடைய ஆன்மா தான். கணவன் மற்றும் 2 குழந்தைகளை எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுதுங்க. ஆனால் நான் அந்த வீட்டுடைய ஓனர் இருக்கார் இல்லையா, அவரை நாங்கள் வர வச்சு அந்த இடத்துல சில வேலைகள்லாம் பார்த்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை எடுத்துகிட்டு போய் நான் சிவசுடலையுடைய காலடியில் கொடுத்துட்டேங்க. ஏன்னா இனிமேல் யாருக்கும் அந்த பிரச்சனை வரக்கூடாது. யாராக இருந்தாலும் என்ன பிரச்சனை பண்ணியிருந்தாலும் யாரும் அவங்கள வெட்டி கொள்ளலை, தானாக தூக்க மாட்டிட்டு இறந்து போயிருக்கிறாங்க. சரி, அது அவங்களுடைய விதி முடிஞ்சுது, அவங்க போயிட்டாங்க. அப்போ அவங்களால வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மாவுக்கு சாந்தியை கொடுத்து அங்கேருந்து அந்த ஆன்மாவை எடுத்துகிட்டு போய் சிவசுடரையுடைய காலையும் நான் கொடுத்துட்டேன். அதன் பிறகு அந்த வீட்டு ஓனர் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னாங்க, அதை நான் பண்ணி கொடுத்தேன். எதிர்த்தாப்புல இருந்த வீட்டுக்காரங்க இவங்க வேற ஆளை வச்சு அதுக்கப்புறம் குடியிருத்தி நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சப்பறம் ஏற்ற வீட்லேயும் ஆள் வந்துட்டாங்க. அவங்க வீட்லேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னதான் வர சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் நான் போய் பல வேலைகள்லாம் செய்து கொடுத்தேன். அதில் 2019 காலகட்டத்தில் அந்த குவாரண்டைமுக்கு முன்னால் நடந்தது தான் இது எல்லாமே. அப்படியெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்படி எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல அழகாக முடிஞ்சுது. ராமருடைய சம்பவம் இதுதாங்க. இப்படி தாங்க
உண்மையாக ராமருடைய வீட்டில் இந்த சம்பவம் நடந்துச்சு. ராமர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கிறேன். ராமருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த சம்பவத்துக்கு மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது புதுசாக வரக்கூடியவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.